த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். விமான விபத்துகளில் சிக்கி இந்திய அரசியல்வாதிகள் உயிரிழந்துக்கிட்டு வர்றது அப்படின்றது தொடர்கதையாகவே தான் இருந்துகிட்டு வருது. அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாகவும் அந்த மாநிலத்துடைய துணை முதல்வராகவும் இருந்துகிட்டு இருந்த அஜித் பவார் அவர்கள் இன்னைக்கு காலையில் நடந்த கோரமான விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்து குறித்து 20 மணி நேரத்துக்கு முன்னாடியே விக்கிபீடியாவில் அப்டேட் அப்படின்றது ஆகியிருக்கு. இது கடுமையான சந்தேகங்களும் எழுப்பியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரஸ் கட்சியுடைய முகமாகவும் ஏன் இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக கூட வருவார் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய இளைய மகனான சஞ்சய் காந்தி தொடங்கி ஆந்திரா மாநிலத்துடைய முதல்வராக இருந்த ராஜசேகர் ரெட்டி வரைக்கும் இப்படின்னு நிறைய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, முக்கிய பிரமுகர்களும் சரி விமான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. ஏன் ராஜ்நாத் சிங் மாதிரியான இப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பலரும் மயிரிழையில உயிர் தப்பி இருக்கிறாங்க இந்த மாதிரியான விமான விபத்துகள்ல இருந்து. ஏன் முப்படைகளுடைய தலைமை தளபதியா இருந்த பிபின் ராவத் அவ்வளவு பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணும் பொழுது விமான விபத்துல சிக்கி அவரு உயிரிழந்திருந்தாரு. இப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. அந்த வரிசையில தான் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதல்வராகவும் அந்த மாநிலத்துடைய நிதி அமைச்சராகவும் திட்ட அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அஜித் பவார் அவர்கள் இன்னைக்கு காலையில மகாராஷ்டிராவுடைய பாராமதி பகுதியில் ஏற்பட்ட விமான விபத்துல அவர் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த விமான விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்ற அடிப்படையான விஷயங்களை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பாராமதியில தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அதுதான் அஜித் பவாருடைய கட்சியா இருக்கு. அந்த கட்சியுடைய 4 பொதுக்கூட்டங்கள் இன்னைக்கு அந்த பாராமதி பகுதியில நடைபெறதா இருந்தது. அதுல கலந்துக்கிறதுக்காக காலையில மும்பையில இருந்து கிளம்பி சரியா 8-10 மணிக்கு மும்பை ஏர்போர்ட்ல இருந்து அவர் வழக்கமா பயன்படுத்தக்கூடிய தனி விமானத்தை பயன்படுத்தி தான் அவர் அந்த பாராமதி பகுதிக்கு வந்திருக்கிறாரு. சரியா ஒரு 8:30 8:35 மணி அளவுல அந்த பாராமதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்ட்ரிப்ல இறங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ண பொழுது முதல் தடவையே விமானி அந்த விமானத்தை தரையிறக்காம இருந்திருக்கிறாரு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கிறாரு. 2வது முறையாகவும் அந்த தரையிறக்கம் செய்யும் பொழுதுதான் விமானியுடைய கட்டுப்பாட்டை முழுமையா அந்த விமானம் கைவிட்டு போய் சடார்னு தரையில மோதி பெரும் வெடிச்சத்தத்தோட அந்த விமானம் அப்படின்றது வெடித்து சிதறி இருக்கு. இதுல அஜித் பவார் கூட சேர்ந்து பயணம் செஞ்ச மேலும் 5 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அஜித் பவாருடைய நிழலாவும் அவருடைய பாதுகாப்புக்கு பல ஆண்டுகளா சேவை செஞ்சுட்டு வந்த மகாராஷ்டிரா காவல்துறையை சேர்ந்த அதிகாரியும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறாரு. 2 விமானிகளும் உயிரிழந்திருக்காங்க. அதுல ஒருவர் பெண்மணியா இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி பர்சனல் ஹெல்ப்புகள்லாம் பண்ணக்கூடிய இன்னொரு ஊழியரும் இறந்து போயிருக்கிறாங்க. இதுல என்ன சோகமான விஷயம் அப்படின்னா, அஜித் பவார் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு பெரும்பாலான நேரங்களில் பயணம் பண்ணும் பொழுது, அது அரசியல் கட்சி கூட்டங்களா இருக்கலாம், இல்லை மற்ற அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு போறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் இன்னைக்கு விபத்துக்குள்ளான அதே விமானத்தை தான் கடந்த காலங்களிலும் பயன்படுத்தி இருக்கிறாரு. அவ்வளவு ஏன் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தல் அப்போ கூட 4 முறைக்கு மேல இந்த தனியார் விமானத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த விமானத்துடைய தலைமையகம் அப்படின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய மஹிபால்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அவங்க இந்தியாவில் லார்ஜஸ்ட் இப்படியான ஒரு தனி விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, ஒரு மீடியம் ரேஞ்சில் பயணிக்கக்கூடிய விமானங்கள் அப்படின்றதும் இருக்குது. கிட்டத்தட்ட 55,000 அடி அளவுக்கு பறக்கக்கூடிய விமானங்கள் அப்படின்றதையும் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பெரிய குரூப்பாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய விமானம் தான் இப்படி விமான விபத்தில் சிக்கியிருக்கு. இந்த விமான விபத்து நிறைய சந்தேகங்களை எழுப்புது. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அஜித் பவார் யார் அப்படின்றதையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய கிட்டத்தட்ட நீண்ட கால ஒரு துணை முதல்வராக இருந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பாங்க, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருப்பார். ஏன் காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் யார் இருந்தாலும் துணை முதல்வர் பதவி அப்படின்னா அது அஜித் பவாருக்கு தான். அந்த அளவுக்கு ராஜதந்திரத்தை கரைச்சு குடிச்சவராக இருந்தவர் அஜித் பவார் அவர்கள்.
சரியா உத்தவ் தாக்கரேவும் ஏக்நாத் ஷிண்டேவும் சிவசேனாவிலிருந்து பிரிஞ்சு வந்தப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே கூட்டணியில தான் துணை முதல்வராக இருந்துகிட்டு இருந்தாரு. வித்தின் 24 மணி நேரத்துல அப்படியே அணி மாறி பாரதிய ஜனதா கட்சி ஏக்நாத் ஷிண்டே கூட்டணியில சேர்ந்து அப்பவும் துணை முதல்வர் ஆனாரு. இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியே துணை முதல்வரா பதவியை ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் கடந்த காலங்களில் ஏமாத்தின கதைகள்லாம் இருக்கு. அவர் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஏன் இப்போ அவர் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அஜித் பவார் மீது வைக்காத குற்றச்சாட்டுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அமலாக்கத்துறையின் அவருக்கு எதிராக வழக்குகள்லாம் பதிவு செஞ்சு கடுமையான முறையில விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் ஊழல் செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட அவர் மேல முன்வைக்கப்படுது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் அமலாக்கத்துறையினர் கைவிட்டு இருந்தாங்க. பாருங்க வாஷிங் மிஷின் பிஜேபி மீண்டும் செயல்பட்டு இருக்குது. அஜித் பவார் அவர்கள் வெளியே இருந்த வரைக்கும் ஊழல்வாதி, அவரே பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் ஊழலற்றவரா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா எதுவா இருந்தாலும் மகாராஷ்டிரா அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா அஜித் பவார் அவர்கள் இருந்தார் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு 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 சர்க்கரை ஆலைகளுக்கான ஒரு சங்கத்துக்கான ஒரு தேர்தலில் போட்டியிட்டு 1980களுடைய கடைசியில் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது தொடங்குது. அவருடைய தொகுதி பாராமதி தொகுதி தான். எந்த பாராமதி தொகுதியிலிருந்து தொடர்ச்சியான வெற்றிகளை நாடாளுமன்றத்துக்கும் பெற்றுட்டு இருந்தாரோ சட்டமன்றத்துக்கும் பெற்றுட்டு இருந்தாரோ அதே பாராமதி தொகுதியில தான் அவருடைய உயிரும் இன்னைக்கு போயிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவரு மத்திய அமைச்சராகவும் ஏராளமான பதவிகளை வகிச்சிருக்கிறாரு. மாநில அமைச்சரவையிலும் ஏராளமான முக்கிய பதவிகளும் வகிச்சிருக்கிறாரு. இப்படி மிக முக்கியமான அரசியல் கட்டங்கள்ல இருந்தப்பதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதல்வராகணும் அப்படின்ற ஒரு கனவு அஜித் பவார் கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு நிறைவேறணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கட்சி வேணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாரு. அதனால கிட்டத்தட்ட சொந்த மகன் போலவே பார்த்துக்கிட்டு இருந்த சரத்பவார் அவர்கள் கூட முரண்டு பிடிச்சுக்கிட்டு கட்சியை பிரிச்சுட்டு வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்றத அந்த கட்சியை உருவாக்குனவரே சரத்பவார் தான். ஆனா அந்த கட்சியை அவர்கிட்ட இருந்து அபகரிச்சு, கட்சி சின்னம் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து அபகரிச்சு இந்திய தேர்தல் ஆணையம் அஜித் பவார் தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்னு அந்த ஒரு அனுமதியை கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது ஏறுமுகத்துல தான் இருந்தது. ரொம்ப வயதானவர் அப்படின்றதுனால சரத்பவாராலையும் ஒரு கட்டத்துக்கு மேல போராட முடியாம போச்சு. கிட்டத்தட்ட தனது அண்ணன் மகனான அஜித் பவார் கிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ நடந்த மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தல் அப்போ இல்ல நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு பிரிஞ்சு போயிருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஒன்னா சேர்த்து தேர்தலில் களம் கண்டிருந்தாரு. ஸோ அந்த வகையில தேர்தல் அரசியலாகட்டும் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் ரொம்ப நுணுக்கமான அறிவுடையவர் அஜித் பவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய மறைவு அப்படின்றது தான் மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பா அரசியல் அரங்கில் பார்க்கப்படுது. அவர் மீதான விமர்சனங்கள் நிறைய இருந்தாலும் கூட அவருடைய மறைவு அப்படின்றது பல தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதில் முதல் தாக்கம் இந்தியாவில் விமான போக்குவரத்து துறையுடைய பாதுகாப்பு குறித்த மீண்டும் ஒரு பலத்த கவலையும் சர்ச்சையும் இந்த விபத்து அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா துணை முதல்வர் பயணம் செய்யக்கூடிய ஒரு விமானம் அப்படின்றது விபத்துக்குள்ளாகி அவரும் உயிரிழந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டப்போ அதுல பயணம் செஞ்ச குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான ரூபானி அவர்கள் உயிரிழந்திருந்தாரு. அப்கோர்ஸ் 272 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதோடைய காயம் கூட இன்னும் இந்தியாவில் ஆறாம இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ மற்றொரு மிக முக்கியமான ஒரு பேரழிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேதார்நாத், பத்ரநாத் மாதிரியான வழிபாட்டு தலங்களில் தனியார்கள் இயக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்றது எழுது. ஒரு துணை முதல்வர் பயணிக்கக்கூடிய விமானத்துக்கே இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் பொழுது பொதுமக்கள் நானும் நீங்களும் பயன்படுத்தக்கூடிய விமான பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்றத நமக்கு என்ன உறுதி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் எழுது. இதில் இந்த அத்தனை சர்ச்சைகளுக்கும் இன்னும் ஒரு மையப்புள்ளியாக மாறி இருக்கு விக்கிபீடியாவுடைய அந்த ஒரு பதிவு. அதில் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கு முன்னாடியே இன்னைக்கு 28 ஆனால் 27ன்னு தேதி குறிப்பிடப்பட்டு 20 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் அப்படின்றது ஆயிருக்கு.
அதுல அஜித் பவார் அவர்கள் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற பதிவு அப்படின்றது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் விக்கிபீடியா பேஜஸை வந்து யார் வேணாலும் அப்பப்போ எடிட் பண்ணலாம் அப்படின்றது இருந்தாலும் கூட சரியா எப்படி அஜித் பவார் அவர்கள் இந்த தேதியில இப்படி உயிரிழப்பார் அப்படின்னு எப்படி தெரிஞ்சிருக்கு, அது யார் அப்டேட் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. அதனாலேயே என்னவோ இதுல ஏதேனும் மர்மம் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ராஜசேகர் ரெட்டியுடைய அந்த விமான விபத்தாகட்டும், ஜோதிராதித்ய சிந்தியா இப்போ மத்திய அமைச்சரா இருக்கிறார்ல, ஜோதிராதித்ய சிந்தியாவுடைய அப்பாவான மாதவராவ் சிந்தியாவுடைய விமான விபத்தாகட்டும், இப்படின்னு ஏராளமானோருடைய விமான விபத்துகள் அப்படின்றதும் அவங்களுடைய உயிரிழப்புகள் அப்படின்றதும் விபத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல ஏதேனும் மர்மம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில இன்னொரு மர்ம மரணமாக தான் அஜித் பவாருடைய மரணம் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. உடனடியா மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகத்துடைய அதிகாரிகள் அந்த பாராமதி பகுதிக்கு போய் ஆய்வுகள் அப்படின்றது தொடங்கியிருக்கிறாங்க. இதுல என்ன ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படின்னா, அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கின உடனேயே வெடித்து செதறி இருக்கு. அப்போ உள்ள இருந்தவங்களுடைய உடல்களும் அதே மாதிரிதான் ஆயிருக்கு. ஸோ உடல்களை தேடி எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் அதிகாரிகளும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. யாருக்கா இருந்தாலும் மரணம் அப்படின்றது எவ்வளவு தூரம் கோரமான ஒரு மரணமா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பொதுவாகவே நம்ம எல்லாருமே வேண்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு கோர மரணம் அப்படின்றது தான் அஜித் பவார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதில் இனி அந்த கருப்பு பெட்டியை எடுத்து அதுக்கப்புறமான விசாரணையெல்லாம் நடந்து அது எப்போ உண்மைத்தன்மை வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டு இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் கடந்தும் கூட தெளிவான விஷயம் அப்படின்றது இன்னும் வெளிப்படாமையே இருக்குது. அதே மாதிரி தான் அஜித் பவார் அவர்களுடைய இந்த மரணத்திற்கான விடைகளும் காணப்படாமலே போயிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவருடைய மரணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பலத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இத்தகைய விமான பயணங்கள் அப்படின்றது இன்னும் சேஃப்டி ஆகணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறைய விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய நாடாளுமன்றத்திலையும் கூட இந்த விவகாரம் வர நாட்களில் எதிரொலிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த விசாரணையின் முடிவில் எப்படியான முடிவுகள் வருது, யார் மேலே தவறு இருக்குது, இது எங்கே சரி செய்யப்படணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் அப்படின்னு நம்பலாம். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அதையும் நம்ம அடுத்தடுத்து தனி வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஏற்படக்கூடிய இப்படியான தொடர் விமான விபத்துகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் அலட்சியம் காட்டுறது யார்? மத்திய அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது? மோரோவர் அரசியல்வாதிகளுடைய இத்தகைய மரணங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், சந்தேகங்கள் அப்படின்றது என்ன மாதிரியான விளைவுகளை நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து அங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.